5 வருஷம் 10 வருஷம் வந்து எனக்கு டயபெட்டிக் இருக்குது. நான் நிறைய மருந்துகளை சாப்பிட்றேன். ரொம்ப ஹெவி டோஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கால்களில் வந்து எரிச்சல், குறிப்பாக வந்து கால் பாதங்களில் வந்து எரிச்சல் இருக்குது, டிங்லிங் சென்சேஷன் இருக்குது. எனக்கு சுகர் வந்து குறையவே மாட்டேங்குது. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், சக்கரை நோய்க்கு அற்புதமான சூரணம் ஒன்று வச்சுருக்கீங்க, மதுமேக சூரணம். சொல்லுங்கள் சார், இதை பற்றி இருந்தால் தகவல் என்ன சார்? எப்படி இது சக்கரை நோயை வந்து குணப்படுத்தும்? மதுமேக சூர்ணம்ன்றது நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃபார்முலா வந்து கிடைக்குது. இப்போ நம்ம வந்து அதே பேரில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பாரம்பரிய சித்த மருத்துவர்களால் செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலாவில் நம்ம மருத்துவர்களோட ஆலோசனைப்படி ஒரு ஃபார்முலேஷன் தான் இந்த மதுமேக சூர்ணம். இந்த மதுமேக சூர்ணத்தை வந்து நம்ம டிஎம் ட்ராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே ஒரு ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ரொம்ப நாள்பட்ட 5 வருஷம் 10 வருஷம் வந்து எனக்கு டயபெட்டிக் இருக்குது. நான் நிறைய மருந்துகளை சாப்பிட்றேன். ரொம்ப ஹெவி டோஸ் ஆஃப் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதனால வந்து எனக்கு கண் பாதிச்சிருக்கு. எனக்கு டயபெட்டிக் நியூரோபதி, கால்களில் வந்து எரிச்சல், குறிப்பாக வந்து கால் பாதங்களில் வந்து எரிச்சல் இருக்குது, டிங்லிங் சென்சேஷன் இருக்குது. எனக்கு சுகர் வந்து குறையவே மாட்டேங்குது. நிறைய மாத்திரை மருந்து கொடுத்துட்டேன். இன்சுலினும் நான் போட்டுக்கிறேன். டைப் 2 டயபிட்டிஸ் இருக்குது. இப்போ இன்சுலின் டிபெண்ட்டாக ஆகிட்டேன் அப்படின்றவங்க, எனக்கு கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, லிவரோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சி பாருங்க, இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டிஎம் ட்ராப்ஸோடு சேர்த்து இந்த மதுமேக சூர்ணத்தையும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மதுமேக சூர்ணம் என்ன செய்யுதுன்னா, அந்த பேன்கிரியஸோட செல்ஸ், பீட்டா செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த பிளட் சுகர் லெவலை வந்து ஆப்டிமம் பிளட்டில் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கு. இதே மாதிரி இது வந்து ரிவர்ஸும் செய்யுது. படிப்படியாக வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், முதல்ல வந்து ஏற்படக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகுது. எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு மருந்து வந்து நம்ம கடையில் வாங்கி இது சாப்பிட்டா எல்லாமே குணமாயின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டரு. இன்றைக்கி இருக்க மாடர்ன் மெடிசினுமே என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான் வந்து சொல்லுவாங்க. நம்மளோட முன்னோர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதத்தில் சுஸ்ருதான்றவர் 5000 வருடங்களுக்கு முன்னாலே இந்த நோயை பற்றி அப்படி தான் சொல்கிறார். அதாவது யூரின் பாஸ் பண்ணியாச்சுன்னா தேனுக்கு சுற்றி எப்படி எறும்பு வந்து முக்கியமோ அந்த மாதிரி எறும்புகள் வந்து முக்கியம். அதே மாதிரி தேன் வந்து எப்படி திக்காக இருக்கும், அந்த மாதிரி யூரின் வந்து திக்காக வந்து போகும். அது புரோட்டீன் யூரினில் வந்து புரோட்டீன் வந்து வெளியேறும், நுரையாக வந்து போகும். இந்த மாதிரியான கண்டிஷன் உள்ளவர்களுக்கு வந்து அதிகமான மதுமேகம் ரோகம் வந்து இருக்கும். அதாவது பிளட் சுகர் லெவல் வந்து ஹையாக இருக்குன்றது தான் அதோட பொருள். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, போஸ்ட் பெனால் வந்து அதிகமாக இருக்குது, சில பேர் ஃபாஸ்டிங் சுகர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது தான் மற்ற மருந்துகளை சேர்த்து இந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கும் போது இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரெகுலேட் ஆகுது, பேலன்சிங் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஆவரேஜ் குளுக்கோஸ் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, HbA1cன்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ் குளுக்கோஸ் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரியாகுது. அதே போல் யூரின் சுகர், சில பேருக்கு வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பெனால் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். HbA1c வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7க்குள்ளே இருக்குது, 8க்குள்ளே இருக்குது, எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யூரினில் வந்து பார்த்திங்கன்னா 2+, 3+ வந்து காட்டும் யூரின் சுகர். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மதுமேக சூர்ணம் வந்து எடுக்கும்போது அது வந்து கண்ட்ரோல் ஆகுது. குறிப்பாக வந்து பர்னிங் மைக்ரோடேஷன், யூரின் போகும்போது அதுக்கு ஒரு எரிச்சல், புரோட்டீன் யூரியா அந்த கண்டிஷன், அதே மாதிரி டக்குன்னு லோ சுகர் ஆகும் சில பேருக்கு. இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது தான் இந்த மதுமேக சூர்ணம். இந்த மதுமேக சூர்ணத்தை வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி, வைத்தியர்களோட ஆலோசனைப்படி, இல்லை நீங்கள் மருத்துவமனைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற செவிலியர்கள் வந்து உங்களுக்கு எதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி பரிந்துரையை வந்து அவங்களோட ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம். மருத்துவர்களோட ஆலோசனைப்படியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து படிப்படியாக வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த உபாதைகள், காலில் இருக்கக்கூடிய எரிச்சல், டிங்லிங் சென்சேஷன், ஊசி போல் குற்றுவது, அசௌகரியம், அசதி வந்து ஏற்படுறது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து குணமாகும். மேற்கொண்டு இந்த தூக்கமின்மை, எனக்கு தூக்கம் வருதுங்க, நான் படுத்தா வந்து ஒரு டீப் ஸ்லீப்பே இல்லை, தூக்கம் இல்லாமல் இருக்கின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். ஸோ இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றல் படுத்தி தான் இந்த மதுமேக சூர்ணம். ஏன் நேர்களே, உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா? சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இந்த சூரணத்தை எடுத்து சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகுங்க. சுகரை வந்து அது சூப்பராக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொடி தான் இது. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரிப்போர்ட் கண்டிப்பாக அனுப்புவாங்க. பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாகவே வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகலாம். சக்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.